வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லிட்டில் நரேட்டிவ்ஸ் வித் ஆராதனா. இப்போ நம்ம ஒரு கதைக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற கதை, பொறுமையாக ஒரு செயலை எப்படி செய்கிறதுன்னும் அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறது தான் இந்த கதை. இந்த கதையில் வர பொண்ணு பேர் சஹானா. சஹானாவுக்கு பார்க்கில் போய் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கும் அவங்க பார்க்கில் போய் விளையாட போயிருந்தாங்க. பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரத்தில் கூட்டுப்புழு தொங்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. ஒரு கூட்டுப்புழுவில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை வழியாக ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. கூட்டுப்புழுனா இங்கிலீஷில் பியூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாம்பூச்சி வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்ததை பார்த்து சஹானா அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் பட்டாம்பூச்சியோட ரெக்கைகள் ரொம்ப மிருதுவாக இருந்ததுனால அதனால் பறக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. நம்மளால தான் பட்டாம்பூச்சிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு சஹானா ரொம்ப சோகமாயிட்டாங்க. அதனால் பட்டாம்பூச்சியை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் ஒரு சின்ன மரப்பெட்டியில் இலையெல்லாம் வச்சு அதில் பட்டாம்பூச்சியை வச்சு பார்த்துக்கிட்டாங்க. பட்டாம்பூச்சிக்கு தேன் கலந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இருந்தாலும் சஹானாவுக்கு மனசு கேட்கல. நடந்ததையெல்லாம் அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவங்க தாத்தா, நீ உதவி செய்யணும்னு நினச்சிதான் இந்த காரியத்தை செஞ்ச. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். பட்டாம்பூச்சி கூட்டுப்புழுவை விட்டு வெளியே வரும்போது அதோட ரெக்கைகள் மிருதுவாக இருக்கும், உடம்பும் பலவீனமாக இருக்கும். அது தன்னை பலப்படுத்திக்கிட்டு தான் பறக்கவே ஆரம்பிக்கும். நீ அவசரப்பட்டு போய் அதுக்கு உதவி பண்ணதுனால தான் அதனால் பறக்க முடியலை. ஒரு செயலுக்கு அதோட கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தாத்தா சொன்னார். இதே மாதிரி தான் வாழ்க்கையும். சில சமயங்களில் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு தலையிட்டா எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போயிடும். சில சமயம் நம்ம உதவி கூட மற்றவங்களுக்கு தீங்காயிரும் அப்படின்னு தாத்தா சொன்னார். இந்த வார்த்தையெல்லாம் சஹானாவோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இருந்தாலும் சஹானா பட்டாம்பூச்சியை பார்த்துக்கிறத கைவிடலை. அதுக்கு தேன் கலந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. மறுநாள் காலையில் சஹானா பெட்டியை திறந்து பார்க்குறப்ப பட்டாம்பூச்சியோட ரெக்கையெல்லாம் நல்லா விரிஞ்சு பறக்கிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. சஹானாவும் பட்டாம்பூச்சி இருந்த மரப்பெட்டியை எடுத்து ஜன்னலோரமாக வச்சாங்க. பட்டாம்பூச்சியும் மரப்பெட்டியிலிருந்து ரெக்கையை விரித்து பறந்துச்சு. இந்த கதையில் தெரிஞ்சது என்னன்னா, இயற்கைக்கு மாறா எந்த செயலையும் செய்யக்கூடாது, பொறுமையாகவும் அவசரப்படாமையும் செய்யணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பட்டாம்பூச்சி அதோட ரெக்கை விரிவடைகிறதுக்கு ஹீமோலிம்ஃப் அப்படிங்கிற ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணும். ஹீமோலிம்ஃபை குருதி நிணநீர் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? தேங்க்யூ.